இன்றைக்கி காலையிலே என்னோடய டே வந்து க்ரீன் டீயோட லெமன் ஆட் பண்ணி குடித்தேன். ஸோ க்ரீன் டீ குடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்போவுமே மில்க் டீ குடிச்சு தான் பழக்கம். பட் நம்ம வெயிட் லாஸில் இருக்கோம், வேறு வழி இல்லை. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி குடித்து பழகிக்கணும். அண்ட் ஜோனாவை வந்து கெட் ரெடி பண்ணேன். அண்டு அவள் ஸ்கூலுக்கு போகும்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி நான் பொடி தோசை செஞ்சு கொடுத்தேன். சட்னி எதுவும் பண்ணலை. பட் குழந்தை அழகாக அதே சாப்பிட்டு கிளம்பிட்டா. அண்டு எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எனக்கும் தனியாக எதுவும் பண்ணிக்கல. ஸோ வீட்டில் இருந்த ஃப்ரூட்ஸில் வந்து பனானா தான் இருந்தது இன்றைக்கி. ஸோ அந்த பனானா மட்டும் ஒரு பனானா எடுத்துக்கிட்டேன். எனக்கு பொதுவாக பனானா பிடிக்காது. இப்போ வெயிட் லாஸ்க்காக எனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு சூழலில் இருக்கேன். ஏன்னா அது குட் ஃபார் ஹெல்த்து. ஸோ அந்த பனானா முடியாமல் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ பனானா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ வாக்கிங் தான் போகலாம் பார்த்தேன். சரி இன்றைக்கி டம்பிள்ஸ் ட்ரை பண்ணலாமே ஒர்க் அவுட் அப்படின்ட்டு டம்பிள்ஸ் வச்சு சும்மா ஸ்ட்ரெச்சஸ்ஸு சும்மா டம்பிள்ஸ் வச்சு பண்ணேன். என்னால் முடிஞ்சதை பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எனர்ஜி கம்மியான மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு பீட்ரூட் இருந்தது, எடுத்து பீட்ரூட் ஜூஸ் போட்டு குடித்தேன், சுகர் ஆட் பண்ணாமல். ஸோ அதுவும் வந்து கஷ்டமாக இருந்துச்சு, அதையும் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கொஞ்சம் கோகோனட்லாம் உடச்சாங்க குக்கிங்க்காக. ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி கொடுத்தாங்க, கோகோனட் வாட்டர், அதையும் குடிச்சிட்டு அண்டு லன்ச் அகைன் வந்து இன்றைக்கி என்ன நான் சாப்பிட்டேன்னா 150 கிராம் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ரைஸ் இது அதிகம் தான், நம்ம இதை விட கம்மியாக சாப்பிட்டா நல்லது, எனக்கு நல்லது. பட்டு இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஃபுட் ஹேபிட். ஸோ அதனால் 150 கிராம் எடுத்துக்கிட்டேன். அண்டு வெண்டைக்காய் பொரியல் நிறைய எடுத்துக்கிட்டேன், ஒரு பவுல் ஃபுல்லாக நிறைய எடுத்துக்கிட்டேன். அண்டு கீரை பார்த்திங்கன்னா மந்தாகளி கீரை எடுத்துக்கிட்டேன். அது ஸ்டொமக்கு ரொம்ப நல்லது, வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த கீரை எடுத்துக்கிட்டேன். அண்ட் அகெயின் ஒரு 4:30 5 o'clock அந்த டைமில் வந்து ஒரு பட்டர் டீயும் அண்டு கொஞ்சோண்டு சுண்டல், வெள்ளை மூக்கடலையும் அண்டு கருப்பு மூக்கடலையும் சேர்த்து வேக வச்சது. ஸோ லைட்டாக சால்ட் மட்டும் போட்டு வேக வச்சது, தாளிக்கலை. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன் ஸ்நாக்ஸ்க்கு. அதுவே ரொம்ப ஹெவியாக போயிடுச்சு. நிறைய ஏதோ வயிறு செம ஃபுல்லாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. இந்த டயட் இருக்கிறது வந்து என்ன சொல்கிறது, சில பேர் நம்ம நினைப்போம் ரொம்ப அரை வயிறு தான் சாப்பிட்ணும், நம்ம சாப்பிடாமல் இருப்போம், கஷ்டமாக நினைப்போம். பட் அப்படி இல்லை. கரெக்ட் டயத்துக்கு ஏதாவது ஒன்று ஹெல்த்தியாக எடுத்துக்கும் போது அது நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. அண்ட் அகைன் டின்னருக்கு வந்து ஹெவியாக எதுவும் வேணாம், சிம்பிளாக ஏதாச்சும் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நேற்று நம்ம ப்ரோக்கலி வாங்கி வச்சுருந்தோம். ஸோ ப்ரோக்கலி வந்து லெஸ் ஆயில் போட்டு அண்ட் லெஸ் மசாலாலாம் போட்டு அண்டு கார்லிக் போட்டு சிம்பிளாக ஒரு ஸ்டேர் ஃப்ரை மாதிரி பண்ணேன். ஸோ அதையே எடுத்துக்கிட்டோம். கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா காலையிலேருந்து கொஞ்சம் ஏதோ ஹெவியாக சாப்பிட்ட ஒரு ஃபீல். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி கம்மியாக எடுத்துக்கிட்டேன். அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டு இருக்கும்போது நம்மளோட உடம்பும் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.